அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். போராடுவதே கடமை. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம். இது உங்கள் இன்பாஸ் டைரி. நான் உங்கள் சுதர்ஷன் என்பராஜ். ஸோ டுடே டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். இந்தியாவுடைய ஒட்டுமொத்த அரசியல் சார்ந்த அமைப்புகளையும் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று கான்ஸ்டியூஷனல் பாடி, அதர் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். ஸோ அந்த நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அகெயின் divided into two types: statutory bodies and executive bodies. So first constitutional bodies na enna, non constitutional bodies na enna nu therinjukkom. Constitutional body ஒரு சில அமைப்புகள் இந்தியாவில் அரசியல் அமைப்பிலேயே அதை பற்றி குறிப்பிட்டு எழுதி அவங்களுடைய பதவி காலம், அவர்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க, ஸோ அவங்களுடைய ஃபுல் பவர் என்ன, ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படி இல்லை. நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் கீழே உருவாக்கப்பட்ட அத்தனை அமைப்புகளும் ஆக்டின் பேஸில் தான் அவங்க உருவாக்கியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஒரு சட்டத்திலிருந்து எடுத்து உருவாக்கப்பட்ட அமைப்புகள் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் சொல்லுவோம். ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைனாக நம்ம கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் எந்தெந்த அமைப்புகள்லாம் இருக்குது, நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் எந்தெந்த அமைப்புகள் இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்ப்போம். மேஜர் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கும்பொழுது கான்ஸ்டியூஷனல் பாடிக்கும் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிக்கும் என்ன வித்தியாசம்னா, கான்ஸ்டியூஷனல் பாடி ஃபுல் பவரோடைய அவங்களுடைய ஃபுல் ஃப்ரீடமோடு செயல்படலாம். பட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படி இல்லை. ஏன்னா அவங்க ஆக்ட் மூலயமா உருவாக்கப்பட்டதுனால அவங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீடமாக செயல்பட முடியாது. கான்ஸ்டியூஷனல் பாடியில் ஃபஸ்ட் ஒன் பார்க்க போகிறது எலெக்ஷன் கமிஷன். ஸோ எலெக்ஷன் கமிஷன் எதை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா, ஆர்டிக்கிள் 324 எலெக்ஷன் கமிஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷனில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தர் இருப்பார், தென் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஆல்சோ தேர். ஸோ இவங்களுடைய பதவி காலம் என்னான்னு பார்த்தோம்னா 6 years, அப்படி இல்லைன்னா அவர்களுடைய ஏஜ் 65 years நிறைவடைகிற வரைக்கும் அவங்க பதவியில் இருக்கலாம். இவங்களுக்கு ஃபர்தர் அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஸோ ஃபர்தர் அப்பாயின்மெண்ட்னா ஒருத்தவங்க இந்த பதவியில் இருந்துட்ட பிறகு அகெயின் அவங்க மற்ற ஒர்க்குக்கு போகலாமா, இல்லை அதே பதவியில் அவர்கள் கண்டினியூஸாக இருக்கலாமா, ரீஅப்பாயிண்ட் பண்ணலாமா. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா அதை தான் நம்ம ஃபர்தர் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய பர்டிகுலர் பவர்ஸ், அவங்களுடைய டியூட்டிஸ் என்னன்னு பார்த்தா, கண்டக்ட் ஆஃப் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா. நெக்ஸ்ட் ஒன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன், ஓவர்சீயிங் எலெக்ஷன்ஸ். ஸோ இங்கே நடக்கிற எல்லா எலெக்ஷனையும் ரொம்ப சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்துகிற ஒரு அமைப்பு தான் எலெக்ஷன் கமிஷன். அதே மாதிரியே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் இங்கே தான் அவங்க கட்சியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறது இவங்களோட டியூட்டி. ஸோ எலெக்ஷன் கமிஷன் கான்ஸ்டியூஷனல் பாடி கீழே வர்றதுனால இவங்களுக்கு ரொம்ப பவர் இருக்குது, அதே மாதிரி ஃப்ரீடமும் இருக்குது. ஸோ எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது, ஸோ அவங்களுடைய டேட் அனௌன்ஸ் பண்ணுறது, ஸோ அந்த எலெக்ஷன் டைம் ஃபுல்லாகவே கவர்மெண்ட்டுக்கு அடுத்தபடியாக ஒரு ஃபுல் கவர்மெண்ட்டாக இருந்து செயல்படுறது எலெக்ஷன் கமிஷன் தான். ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பவரை பற்றி ஃபுல்லாகவே ஆர்டிக்கிள் 324 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ ஆர்டிக்கிள் பார்த்தோம்னா 3152, 323. ஸோ இதில் 9 to 11 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ப்ரெசன்ட்லி ஃபார் 6 years or 65 years இவங்களுடைய பதவி காலம்னு பார்த்தா. ஸோ ஃபர்தர் அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு பார்த்தோம்னா இவங்களை ஃபர்தர் அப்பாயின்மெண்ட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ இவர்களுடைய பவர்ஸ், ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீசஸ், பப்ளிக் சர்வீசஸ் ஆஃப் சென்ட்ரலி அட்மினிஸ்ட்ரேட்டட் டெரிட்டரிஸ், சென்ட்ரல் சர்வீசஸ், அட்வைசரி பவர்ஸ். ஸோ இது எல்லாமே இவர்களுடைய பவர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மெயினான பவர் என்னென்னா
ஓவரால் இந்தியாவில் இருக்க ஆல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ் வந்து இவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ்னால் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ். ஸோ அந்த எக்ஸாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கண்ட்ரோல் வந்து இவங்களுடைய கையில் தான். இவங்க தான் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுலேருந்து, ஸோ அதை எப்படி கண்டக்ட் பண்ணலாம், எப்படி அவங்க வந்து ஃபில்டர் பண்ணி லாஸ்ட்டில் வந்து பர்சன்ஸை செலக்ட் பண்ணுற வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் வந்து யூபிஎஸ்சி கிட்ட தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ நார்மலாக யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அது வந்து நேஷ்னல் லெவலில், தென் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நம்ம ஸ்டேட்குள்ளே. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸை பற்றி எந்த ஆர்டிக்கிளில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா 315 to 323. ஸோ இந்த ஆர்டிக்கிளில் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிறவங்களுடைய பதவி காலம் 6 years, அப்படி இல்லைன்னா அவர்களுடைய ஏஜ் வந்து 62 வந்து ஃபில் ஆகிற வரைக்கும் இருக்கலாம். ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இருக்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்னர் கையில் இருக்குது. பட் அவர் ஒன்லி அப்பாயிண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். இன்கேஸ் அவங்கள ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அது கவர்னரால் பண்ண முடியாது. ஸோ அந்த ரிமூவல் பவர் யாருக்கிட்ட இருக்குன்னு பார்த்தா ஒன்லி பிரசிடென்ட் கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ இவங்களுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டேட்குள்ளே இருக்கிற ஜாப்ஸை வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸை வந்து ஃபில் பண்ணுறது, ஸோ அதற்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது, ஸோ மார்க் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ஃபைனலாக அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணுற வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கிட்ட இருக்குது. கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் நெக்ஸ்ட் ஒன் ஃபைனான்ஸ் கமிஷன். ஸோ ஆர்டிக்கிள் 280 காம்போசிஷன், சேர்மேன் அண்ட் 4 members இருப்பாங்க. இவங்களுடைய டெனர் 5 years. இவங்களுக்கு ஃபர்தர் அப்பாயின்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ இவங்களுடைய பவர்ஸ் வந்து ஷேரிங் ஆஃப் டேக்ஸஸ், ரெனியூ, ஸோ டேக்ஸ் ரிலேட்டடான எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் இவங்க தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃபைனான்ஸ் கமிஷன் தான். நெக்ஸ்ட் ஒன் கிராண்ட்ஸ் இன் எய்ட் டு த ஸ்டேட்ஸ் பை த சென்டர், எனி அதர் மேட்டர்ஸ் ரெஃபர்ட் டு இட்ஸ் பை த பிரசிடெண்ட். ஸோ ஃபைனான்சியல் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ரெஃபர் பண்ணால் அவங்க டைரெக்டாக பிரசிடெண்ட்லேயே ரெஃபர் பண்ணுவாங்க. நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்சி. ஸோ ஆர்டிக்கிள் நம்பர் 338 இந்த கமிஷனை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு சேர்பர்சன் ப்ளஸ் 1 வைஸ் சேர்பர்சன் ப்ளஸ் 3 அதர் மெம்பர்ஸ். இவங்களுடைய டெனர் 3 years. ஸோ 65th amendment 1919 மேட் மல்டி மெம்பர் பாடி. ஸோ 65th amendment மூலயமா 1919 ஸோ இது மல்டி மெம்பர் பாடியாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இவங்களுடைய மெயின் இம்பார்ட்டண்ட் பவர்ஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தா மானிட்டரிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் அபவுட் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட். ஸோ அவங்களுடைய இம்ப்ளிமெண்ட்டை ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதும் அவங்களுக்கு ஒரு சேஃப்கார்டாக ரியாக்ட் பண்ணுறதும் தான் நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்சியோடைய முக்கிய வேலை. நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்சி ஆர்டிக்கிள் 338A இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு சேர்பர்சன், ஒரு வைஸ் சேர்பர்சன் அண்ட் 3 அதர் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ டெனர்னு பார்த்தா 3 years. 89th amendment 2003 added article 338A. ஸோ 89th amendmentல 2003 338A என்ற ஒரு ஆர்டிக்கிளை வந்து நியூவாக வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கமிஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அமெண்ட்மெண்ட் மூலயமா தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே வந்து கம்பைன் ஆகி தான் இருந்துச்சு எஸ்சிசி எஸ்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்தது தான். இவங்களுடைய மெயின் ஒர்க் என்னன்னு பார்த்தா மானிட்டரிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் அபவுட் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்ட் ஃபார் ஷெட்யூல் ட்ரிப்ஸ். ஸோ இவங்களுடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்கும் அதே மாதிரி தான், சேம். ஸோ அவங்களுடைய இம்ப்ளிமெண்ட்டை ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். எஸ்டிக்கு
ஒரு சேஃப்கார்டாக வந்து ரியாக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் அவங்களுடைய மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க். நேஷ்னல் கமிஷன் ஃபார் பிசி ஆர்டிக்கிள் 338B இதை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து அதனுடைய வரைமுறை வந்து சொல்லுது. ஸோ இதில் ஒரு சேர்பர்சன், 1 வைஸ் சேர்பர்சன் ப்ளஸ் 3 அதர் மெம்பர்ஸ், 3மே கிட்டத்தட்ட அது காம்போசிஷன் வந்து சேமாக தான் வருது. இதோடைய டெனர் வந்து 3 இயர்ஸ். ஸோ 102 உடைய அமெண்ட்மெண்ட் கீழே 2018 ஆர்டிக்கிள் 338B வந்து புதுசாக ஜாயின் பண்ணி இந்த கமிஷனை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒன், ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவஸ்டிக் மைனாரிட்டிஸ், ஆர்டிக்கிள் நம்பர் 350B. காம்போசிஷன் கமிஷனர், டெப்யூட்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர். டெனர், இதோடைய டெனர் வந்து பிரசிடெண்ட்டுடைய ப்ளஷர், அவர் எப்போ விருப்பப்படுறாரோ அவருடைய விருப்பத்தின்படி வந்து அமைச்சுக்குவார். ஆனால் இதில் கான்ஸ்டியூஷனல் பாடியில் வந்து இதை பற்றிய டீட்டெயில்ஸ் இல்லாததுனால ஃபார்மேஷன் இது எப்படி ஃபார்ம் பண்ணாங்கன்னா 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1956 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவர்ஸ் பார்த்தோம்னா மானிட்டரிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் த ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்ட் ஃபார் லிங்குவஸ்டிக் மைனாரிட்டிஸ். ஸோ லிங்குவஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்கு இவங்க வந்து ஒரு சேஃப்கார்டாக இருப்பாங்க. அட்டர்னி ஜெனரல் ஆர்டிக்கிள் 76. இவங்களுடைய குவாலிஃபிகேஷன், குவாலிஃபைட் டு பி அப்பாயிண்டட் எ ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜுக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ ஸோ அதே சேம் குவாலிஃபிகேஷன் தான் இவங்களுக்கும். 5 இயர்ஸ் இவங்க வந்து ஜட்ஜாக இருந்திருக்கணும். அப்படி இல்லைனா 10 இயர்ஸ் அட்வொகேட்ஸாக இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இவங்களுடைய டெனர்னு பார்த்தோம்னா பிரசிடெண்ட்டுடைய விருப்பம்தான், எத்தனை இயர் இருக்கலாமோ அவர் வச்சுருக்கிற வரைக்கும் இவங்களை வந்து பதவியில் வச்சுருக்கலாம். இவங்களுக்கு ஃபர்தர் அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஸோ இவங்களுடைய பவர்ஸ் வந்து எம்பிஸ் ஈக்குவலாக இவங்களை வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்து லோக்சபா அண்டு ராஜ்யசபா ரெண்டுத்துலேயுமே வந்து கலந்துக்கலாம். பட் என்ன ஒன்று அவங்க வந்து ஓட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு தகுதியை மட்டும் இவங்களுக்கு வந்து கொடுக்கல. அதே மாதிரி இந்தியா முழுக்க இருக்க எல்லா கோர்ட்லேயும் இவங்க வந்து ஆடியன்ஸாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வாதாடலாம். ஸோ அந்த ஒரு பவரை வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அட்வொகேட் ஜெனரல் ஆர்டிக்கிள் 165. இவங்களுடைய குவாலிஃபிகேஷன், குவாலிஃபைட் டு பி அப்பாயிண்டட் எ ஜட்ஜ் ஆஃப் த ஹைகோர்ட். ஒன்று இவங்க ஹைகோர்ட் ஜட்ஜாக ஒரு 5 இயர்ஸ் இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அட்வொகேட்டாக ஒரு 10 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். இவங்களுடைய டெனர்னு பார்த்தோம்னா இதுவும் பிரசிடெண்ட்டுடைய விருப்பம் தான். ஃபர்தர் அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் ஓகே, ஃபர்தர் அப்பாயின்மெண்ட் இருக்குது. பவர்ஸில் எம்எல்ஏக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க. பட் சபையில் இவங்களுக்கு வந்து அந்த ஓட்டிங் மட்டும் பண்ண முடியாது. ஸோ மற்றபடி ஒரு இதை முதல்ல நம்ம கிளியர் பண்ணிக்கணும். அட்வொகேட் ஜெனரல்ன்றது ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா வக்கீலுக்கும் ஒரு ஹெட் மாதிரி. இவங்க தான் அரசு துறை சார்ந்த எல்லா ஒரு விஷயத்துலையும் வந்து இன்வால்வ் ஆகுவாங்க. ஸோ அட்டர்னி ஜெனரல்ன்றது ஒரு நம்ம இந்தியாவுக்கே ஒரு ஹெட் மாதிரி. ஸோ அதை கிளியராக வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்டேட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா அரசுக்கு ரிலேட்டடாக அட்வைசரி கொடுக்கறது அட்வொகேட் ஜெனரல். இதே நேஷ்னலுக்கு பார்த்தோம்னா அட்டர்னி ஜெனரல் வந்து அட்வைஸ் கொடுப்பார். கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி ஆர்டிக்கிள் 148. இவங்களுடைய டெனர் வந்து 6 இயர்ஸ் ஆர் 65 இயர்ஸ். ஃபர்தர் அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் இவங்களுக்கு இல்லை. இவங்களுடைய பவர்ஸ் வந்து ஆடிட்ஸ் அக்கௌண்ட் கான்சன்ட்ரேட் வித் த கண்டேஜியன்சி ஃபண்ட், த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்டேட் அண்ட் த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஃபண்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அண்ட் சென்டர். மெயினாக பார்த்தா இவங்களுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தா அட்வைசரி ஃபங்க்ஷன் தான். ஸோ அதர் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் பார்த்தா ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், இன்டர்ஸ்டேட் கவுன்சில், இன்டர்ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் கமிஷன், ஷெட்யூல்டு ஏரியா அண்ட் ஷெட்யூல்டு ட்ரிப்ஸ் கமிஷன், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் அண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிட்டி ஃபார் பார்லிமெண்ட். ஸோ சைடில் அதோடைய ஆர்டிகிள்ஸ் வந்து அதை பற்றி கூறப்படுற ஆர்டிக்கிளுடைய நம்பர்ஸ் இருக்குது.
ஸோ ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் பற்றி 243I, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் பற்றி 243K, இன்டர்ஸ்டேட் கவுன்சில் பற்றிய ஆர்டிக்கிள் 263, இன்டர்ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் கமிஷன் பற்றி 307, ஷெட்யூல்டு ஏரியா அண்ட் ஷெட்யூல்டு ட்ரிப்ஸ் கமிஷன் பற்றி 339, பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷனை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் நம்பர் 340, அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் அண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிட்டி ஃபார் பார்லிமெண்ட் இதை பற்றிய டீட்டெயிலை சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் நம்பர் 344. ஸோ கமிஷன் அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் நம்பர்ஸ். ஸோ இது மெயினாக வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் மெயின் பார்ட் என்னன்னு பார்த்தா நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தெளிவாக கூறப்படாமல் ஆக்ட் மூலயமா வந்து உருவாக்கப்பட்ட பாடிஸ் தான் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் ஃபஸ்ட்டு ஒன் நிதி ஆயோக். ஸோ January 1, 2015 நிதி ஆயோக் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நிதி அப்படின்றதுடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. முக்கியமாக இது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அண்ட் நான் ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினான இதோடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தா திங்க் டேங்க் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ப்ரொவைடிங் போத் டைரக்ஷன் அண்ட் பாலிசி இன்புட்ஸை பற்றியும் கவர்மெண்ட்டுடைய டைரக்ஷன்ஸை பற்றியும் இது ஃபுல்லாகவே கொடுப்பாங்க. அதனால தான் திங்க் டேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ இது ஸ்டாச்சுட்டரி பாடி. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 இந்த ஆக்ட் மூலயமா தான் இதை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இதில் ஒரு சேர்மேன் அண்ட் 4 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. இதோடைய பதவி காலம் என்ன பார்த்தோம்னா 5 years அன்டில் தே அட்டைன் த ஏஜ் ஆஃப் 70. ஸோ இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்மனை யார் அப்பாயிண்ட் பண்ணுவான்னு பார்த்தா இதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கமிட்டி இருக்குது. ஸோ அதில் 6 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பிரைம் மினிஸ்டர் ஆஸ் இட்ஸ் ஹெட், செகண்ட் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, தேர்ட் டெப்யூட்டி சேர்மேன் ஆஃப் த ராஜ்யசபா, ஃபோர்த் லீடர்ஸ் ஆஃப் த ஆப்போசிஷன் இன் போத் த ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், ஃபிஃப்த் சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர்ஸ். இவங்க எல்லாமே சேர்ந்து தான் இந்த கமிட்டி நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டியோடைய சேர்மனை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது ஃபாலோ பண்ணுறது எல்லாமே. நெக்ஸ்ட்டு ஒன் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். ரைட்ஸ் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழே வந்து அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். ஸோ இவங்களுடைய பதவி காலம் 5 வருஷம் அல்லது 65 வயது வந்து பூர்த்தியாகிற வரைக்கும், நிறைவடைகிற வரைக்கும். ஃபர்தர் அப்பாயின்மெண்ட்டுக்கு இவங்க எலிஜிபிள் இல்லை. பாதிக்கப்பட்டவங்க கிட்ட இருந்து அப்பீலை வந்து வாங்கிறது, கேட்குறது. ஸோ இதுதான் இவங்களுடைய முக்கியமான வந்து பணி. இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறது பிரைம் மினிஸ்டர் ஆர் சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் லோக்சபா அண்ட் யூனியன் கேபினட் மினிஸ்டர் நாமினேட்டட் பை PM. இவங்க எல்லாமே சேர்ந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், மெயின் ஏஜென்சி ஃபார் ப்ரிவென்டிங் கரப்ஷன் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட். இதோடைய முக்கிய பணி என்னன்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே கண்ட்ரோலில் இருக்கிற ஆஃபீஸில் ஏதாவது கரப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றத வந்து ஆய்வு பண்ணுறது இவங்களுடைய பணி. எஸ்டாப்ளிஷ்டு இன் 1964 பை சந்தானம் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். In 2003 the parliament enacted a law conferring statutory status. இவங்களுடைய டெனர் என்னன்னு பார்த்தா 4 years or 65 years. மெயினாக இதில் நோட் பண்ண வேண்டியது சந்தானம் கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன் தான். அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் கீழே ஃபார்ம் பண்ணப்பட்டது. இது கேட்பாங்க கொஸ்டின்ஸில். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ ஷார்ட் ஃபார்மில் எல்லாருக்குமே தெரியும், CBIன்னு சொல்லுவாங்க. இது எப்போ செட்டப் பண்ணுறாங்கன்னா 1963. ஸோ இதற்கான ஸ்பெஷல் ஆக்ட் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா இதோடைய பவர் வந்து டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946 அதிலிருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ ப்ரொவைட்ஸ் அசிஸ்டன்ட் டு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அண்ட் லோக்பால். ஸோ லோக்பாலுக்கும்
சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கும் இவங்க தான் வந்து மெம்பர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ சிபிஐக்கு இருக்கிற பவரை விட விஜிலன்ஸ் அவங்களுக்கு இருக்கிற பவர் வந்து கொஞ்சம் கம்மின்னே சொல்லலாம். லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா. Lokpal and Lok Ayuktha Act was passed in 2013. Main function is to address complaints of corruption, to make investigation and to conduct trials for the case of respective state and central government. ஸோ லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட் வந்து 2013 தான் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய இம்பார்ட்டண்ட் ஒர்க் என்னன்னு பார்த்தா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் கீழே நடக்கிற கரப்ஷன்ஸை பற்றிய இன்வெஸ்டிகேட் பண்ணுறது தான் இவங்களுடைய மெயினான ஒர்க்கு. ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் தான் லோக் ஆயுக்தாவை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. லோக்பால்ன்றது சென்ட்ரலில் இருக்கிறது, லோக் ஆயுக்தான்றது ஸ்டேட்குள்ளே ஃபார்ம் பண்ணுறது. ஸோ நம்ம பார்த்தது மட்டும் இல்லாமல் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் கீழே இருக்கிற இது எல்லாமே வரும். பிளானிங் கமிஷன், நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில், யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, யுதய். இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆதாருடைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அதை ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ அது எல்லாமே இந்த யுதய் கீழே தான் வரும். நெக்ஸ்ட்டு ஆர்பிஐ, எஸ்சிபிஐ, லா கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இதெல்லாமே நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் கீழே வர்ற அமைப்புகள் தான். அடிச்சா திருப்பி அடி, உதச்சா காலை உட.